மொத்தமா மாவட்ட வாரியா எவ்வளவு வாக்காளர்கள் இருந்திருக்காங்க, எவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்காங்க, இப்ப அதிகாரப்பூர்வமா எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறத திரையில பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல பார்க்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாடி இருந்த மொத்த வாக்காளர்கள் 14,0198 பேர். இதுல இப்ப அதிகாரப்பூர்வமா எஸ்ஐஆருக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 11,26,924 வாக்காளர்கள் இப்ப அதிகாரப்பூர்வமா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சரி, அப்ப காஞ்சிபுரத்துல எவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா 2,74,274 பெயரினுடைய பெயர்கள் பல்வேறு காரணங்களால நீக்கப்பட்டிருக்கு. இது காஞ்சிபுரத்தினுடைய நிலவரம். தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்க்கிறோம். எஸ்ஐஆருக்கு முன்னாடி மொத்தம் இருந்த வாக்காளர்கள் 15,92,872 பேர் இருந்திருக்காங்க. இப்ப எஸ்ஐஆர் திருத்த பணிக்கு அப்புறமா 14,39,499 பேர் அதிகாரப்பூர்வ வாக்காளர்களா இருந்திருக்காங்க. அப்ப கன்னியாகுமரியில எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போம்ல, அதற்கு பதில் 1,53,373 பேர் மொத்தமா கன்னியாகுமரி மாவட்டத்துல நீக்கப்பட்டிருக்காங்க பல்வேறு காரணங்களால. இது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நிலவரம். தொடர்ந்து பார்க்கிறது நெல்லை மாவட்டம். நெல்லை மாவட்டத்தில் முன்னாடி இருந்த மொத்த வாக்காளர்கள் 14,18,325 பேர் இருந்திருக்காங்க. இப்ப அதிகாரப்பூர்வ வாக்காளர்களா 12,03,368 பேர் இருக்காங்க. அப்ப நீக்கப்பட்டவர்கள் நெல்லை மாவட்டத்தில் எவ்வளோ அப்படின்னு கேட்கும் பொழுது 2,16,967 பேரினுடைய பெயர் பல்வேறு காரணங்களால நீக்கப்பட்டிருக்கு நெல்லையில. தொடர்ந்து பார்க்கிறது வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்தில் முன்னாடி இருந்த மொத்த வாக்காளர்கள் 13,03,030 பேர் இருந்திருக்காங்க. இதுல இப்ப அதிகாரப்பூர்வமா 10,88,005 வாக்காளர்கள் அதிகாரப்பூர்வ வாக்காளர்களா நியமிக்கப்பட்டிருக்காங்க. வேலூர்ல நீக்கப்பட்ட வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா 2,15,025 வாக்காளர்கள் பல்வேறு காரணங்களால வேலூர்ல நீக்கப்பட்டிருக்காங்க. இது வேலூர் மாவட்டத்தினுடைய நிலவரம். அடுத்து கரூர் மாவட்டத்தினுடைய நிலவரம் பார்க்கலாம். கரூர்ல முன்னாடி இருந்த மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு கேட்டோம்னா 8,98,362 பேர் இருந்திருக்காங்க. இப்ப அதிகாரப்பூர்வ வாக்காளர்களா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 8,18,672 பேர் இருக்காங்க. இதன்படி அப்ப எவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்காங்க கரூர்ல அப்படின்னு கேட்டோம்னா 79,690 பேர் பல்வேறு காரணங்களால பெயர் நீக்கப்பட்டிருக்கு கரூர் மாவட்டத்தில். தொடர்ந்து பார்க்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய நிலவரம். திண்டுக்கல்ல மொத்தமா இதுக்கு முன்னாடி இருந்த வாக்காளர்கள் 19,34,447 பேர். எஸ்ஐஆருக்கு அப்புறமா இப்ப அதிகாரப்பூர்வ வாக்காளர்களா இருக்கிறது 16,09,553 பேர் இருக்காங்க. நீக்கப்பட்டவங்க எவ்வளோ திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது 3,24,894 பேரினுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய நிலவரம். தொடர்ந்து பார்க்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய நிலவரம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முன்னாடி மொத்தம் இருந்த வாக்காளர்கள் 10,57,700 பேர். ராணிப்பேட்டையில் முன்னாடி இருந்த மொத்த வாக்காளர்கள் 10,57,700 பேர் இருந்திருக்காங்க. இப்ப எஸ்ஐஆருக்கு அப்புறமா அதிகாரப்பூர்வ வாக்காளர்களா இருக்கிறது 9,12,543 பேர். இதுல எவ்வளவு பேர் அப்ப நீக்கப்பட்டிருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டம் அப்படின்னு பார்க்கிறோம். 1,45,157 பேரினுடைய பெயர் பல்வேறு காரணங்களால ராணிப்பேட்டை மாவட்டத்துல நீக்கப்பட்டிருக்கு. இது ராணிப்பேட்டை நிலவரம். தொடர்ந்து பார்க்கிறது விழுப்புரம். விழுப்புரம்ல முன்னாடி இருந்த மொத்த வாக்காளர்கள் 17,27,490 பேர் இருந்திருக்காங்க. இதுல எஸ்ஐஆருக்கு அப்புறமா இப்ப 15,44,626 பேர் அதிகாரப்பூர்வ வாக்காளர்களா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதன்படி பார்க்கும் பொழுது 1,82,864 பேரினுடைய பெயர் பல்வேறு காரணங்களால நீக்கப்பட்டிருக்கு. இது விழுப்புரம் மாவட்டத்தின் நிலவரம். மாவட்டம் முழுவதும் தற்பொழுது எஸ்ஐஆர் பணிகள் முடிந்த பிறகு எஸ்ஐஆர் பணிகள் முடிந்த பிறகு எவ்வளவு பேர் நீக்கப்பட்டுள்ளனர் என்ற விவரங்கள் தற்பொழுது கிடைத்துள்ளது. அதன்படி நாமக்கல் மாவட்டத்தில் நீக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது 1,93,706 பேரை நீக்கியுள்ளனர். அதில் எஸ்ஐஆருக்கு முன்பு 14,66,660 வாக்காளர்கள் இருந்தனர்.
எஸ்ஐஆருக்கு பின்பு வந்து 12,72,954 பேர் வந்து இப்போது வாக்காளர்களாக கண்டறியப்பட்டுள்ளனர். நீக்கப்பட்டவர்கள் 1,93,706 பேர் நீக்கியுள்ளனர். அதே போல் வந்து திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக 23,68,967 பேர் வந்து வாக்காளர்களாக இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக வாக்காளர்களாக 20,37,180 பேரை வந்து திருச்சி மாவட்டத்தில் இவர்கள் வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் கண்டறிந்துள்ளது. நீக்கப்பட்டவர்கள் 3,31,787 பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து தேர்தல் ஆணையம் திருச்சி மாவட்டத்தில் நீக்கியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 27,40,631 பேர் எஸ்ஐஆருக்கு முன்பு வந்து வாக்காளர்களாக கண்டறியப்பட்டனர். அதில் வந்து எஸ்ஐஆருக்கு பின்பு வந்து 23,60,157 பேர் வந்து வாக்களிக்கலாம் என தற்போது தேர்தல் ஆணையம் வந்து கண்டறிந்துள்ளது. நீக்கப்பட்டவர்களை பொறுத்தவரை 3,80,474 பேர் வந்து மதுரை மாவட்டத்தில் நீக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆருக்கு முன்பு 16,80,626 வாக்காளர்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்தனர். தேர்தல் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக 15,06,077 பேர் தான் வந்து வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் கண்டறிந்துள்ளது. அதில் நீக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கும் பொழுது 1,74,549 பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு நீக்கியுள்ளது. தென்காசி மாவட்டம், அதற்கு அடுத்தபடியாக தென்காசி மாவட்டத்தினுடைய நிலவரம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கோம். அதில் வந்து 13,75,091 வாக்காளர்கள் வந்து தென்காசி மாவட்டத்தில் வந்து வாக்காளர்களாக ஏற்கனவே இருந்தனர். அதில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக 12,25,297 பேர் வந்து இவர்கள் தான் வாக்களிக்கலாம் என தற்பொழுது தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. நீக்கப்பட்டவர்கள் 1,51,902 பேரை வந்து தென்காசி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலிருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 24,44,929 பேர் வாக்காளர்களாக ஏற்கனவே இருந்தனர். அதில் 5,63,785 பேரை எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டது. தற்பொழுதைய நிலவரப்படி திருப்பூர் மாவட்டத்தில் 18,81,144 பேர் வாக்களிக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை 5,67,730 பேர் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு வாக்காளர்களாக இருந்தனர். தற்பொழுது அங்கு வாக்காளர்களாக 5,10,302 பேர் மட்டுமே 392 பேர் மட்டுமே உள்ளனர். 57,338 பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையம் தற்பொழுது நீக்கியுள்ளது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடலூர் மாவட்டத்தில் 21,93,577 பேர் வாக்காளர்களாக இருந்தனர். அதில் 2,46,818 பேர் வந்து நீக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது கடலூர் மாவட்டத்தினுடைய வாக்காளர் எண்ணிக்கை என்பது 19,46,759 பேர் வந்து கடலூர் மாவட்டத்தில் வாக்காளர்களாக உள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் தான், அதாவது சென்னை செங்கல்பட்டுக்கு அடுத்தபடியாக அதிகமாக நீக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது தெரிகிறது. அதில் 5,63,785 பேரை திருப்பூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலிலிருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது.